வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். 2025 சக்தி வாய்ந்த இராணுவங்களை கொண்ட நாடுகள் அப்படிங்கிற லிஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த இடம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற அமைப்பு எல்லா வருஷம் ஸ்டார்டிங்லேயுமே மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த்தை சொல்லக்கூடிய 145 நாடுகள் கொண்ட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலானோரும் அந்தந்த நாடுகளுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை மதிப்பாய்வு செய்வாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் மிலிட்ரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சில பேரும் இந்த லிஸ்ட்டை அஃபிஷியலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். பல்வேறு ஃபேக்டர்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட இந்த லிஸ்ட்டோட டாப் 20 கண்ட்ரீஸை பார்க்கலாம். ஏன்னா டாப் 20க்குள்ளேயே நிறைய பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ் வரதுனால இந்த லிஸ்ட்டை நம்ம டாப் 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இந்த லிஸ்ட்டில் 20வது இடத்துல உள்ள நாடு உக்ரைன். போன வருஷம் 18 இருந்தாங்க. கரண்டில் ரஷ்யா கூட வாரில் இருக்கிறாங்க. ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. என்ன தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஹெல்ப் இருந்தாலுமே ரீசெண்ட் டேஸாக அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இந்த லிஸ்ட்டில் 19வது இடத்த பிடிச்ச நாடு ஈஜிப்ட். எப்போவுமே எங்கள் மிலிட்ரியை பவர்ஃபுல்லாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து ரேங்க் கீழே போயிருக்குது. ஏன்னா போன இயர் 15th பிளேஸில் இருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் 18வது இடத்துல உள்ள நாடு ஆஸ்திரேலியா. என்றைக்குமே சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு பசிபிக் ஓஷனில் அமெரிக்காவுக்கு முக்கியமான வெப்பன் ஆஸ்திரேலியா தான். பொருளாதார ரீதியாக டெவலப்டு கண்ட்ரி தான். நாடு கொஞ்சம் சைஸ் வைஸ் பெருசுங்கிறதுனால அவ்வளோ பெரிய நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு பவர்ஃபுல் மிலிட்ரி தேவை. போன வருஷம் 16வது இடத்துல இருந்தாங்க. இந்த வருஷம் 18வது இடத்துல இருக்காங்க. 17வது இடத்துல ஸ்பானிஷ் மிலிட்ரி, ஸ்பெயின் தான் இருக்காங்க. ஒரு கிளாசிக்கல் மிலிட்ரி. மெடிட்ரேனியன் சீலையும் அட்லாண்டிக் சீலையுமே இவங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நேட்டோலேயும் ஒரு முக்கியமான மெம்பர் இவங்க ஒரு அண்டர்ரேட்டடான வெஸ்டர்ன் அலையன்ஸ் சொல்லலாம். போன வருஷம் 20வது இடத்துல இந்த மிலிட்ரி ரேங்கிங் முன்னேறி 17வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 16th பிளேஸில் ரீசெண்டாக பிரேக்கிங் நியூஸாக இருக்கிற ஈரான் தான் இருக்காங்க. ஈரான் மிலிட்ரி எவ்வளோ பவர்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அமெரிக்காக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸில் முக்கியமான கேம் பிளேயர்ஸ் அமெரிக்காக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் நியூக்ளியர் பவராக மாற வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் 14வது இடத்துல இருந்தவங்க 2 ஸ்டெப் தள்ளி போய் இப்போ 16வது இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக. இந்த லிஸ்ட்டில் 15வது இடத்துல இஸ்ரேல் தான் இருக்காங்க. ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி. சுற்றியும் இப்போ போரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் 17வது இடத்துல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி 15th பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் முன்னேற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 14th பிளேஸில் ஜெர்மனி தான் இருக்காங்க. ஜெர்மனியோட மிலிட்ரி போன வருஷம் 19வது இடத்துல இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் 25வது இடத்துல இருந்துச்சு. கடந்த 2 வருஷங்களாக மிலிட்ரி இம்ப்ரூவ் பண்ணி இப்போ 14வது இடத்துக்கு வந்திருக்காங்க. காரணம், யூரோப்பில் ஜெர்மனியை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் ரஷ்யாவை ரீசெண்டாக பகைச்சிக்கிட்டதுனால ரஷ்யாவிட்டேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 13வது இடத்துல இந்தோனேஷியா இருக்காங்க. இவங்க போன வருஷமும் 13வது இடத்துல இருந்தாங்க. குறிப்பாக இந்தோனேஷியன் நேவி ரொம்ப பவர்ஃபுல்லான நேவி. சவுத் சைனா சீல இவங்க குறிப்பாக நல்ல டாமினன்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் 12th பிளேஸில் இருக்கிறது பாகிஸ்தான். என்றைக்குமே இவங்க மிலிட்ரியை பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு நியூக்ளியர் பவர் வேறு. போன வருஷம் 9th பிளேஸில் இருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் 7th பிளேஸில் இருந்தாங்க. இப்போ 12th பிளேஸுக்கு பின்தங்கியிருக்காங்க. அது முக்கியமான காரணம் அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ் கூட சொல்லலாம். பட் ஸ்டில் இவங்க பவர்ஃபுல்லான மிலிட்ரி தான். 11th பிளேஸில் பிரேசில் இருக்காங்க. பெரிய கண்ட்ரி, 22 கோடி மக்கள் தொகை, பிரிக்ஸோடைய முக்கியமான மெம்பர், சவுத் அமெரிக்காவுடைய ஒரு தூணே சொல்லலாம் பிரேசிலை. எக்கனாமிக்கலாகவும் 10வது பெரிய பொருளாதாரம், 5வது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுங்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக பவர்ஃபுல்லான மிலிட்ரி எப்போவுமே தேவைப்படும். போன வருஷம் இவங்க 12வது இடத்துல இருந்தாங்க. பாகிஸ்தான் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போனதுனால இவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் 11வது இடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் 10க்குள்ளே வந்துட்டோம். டாப் 10ல் 10வது இடத்த பிடிச்ச மிலிட்ரி அப்படிங்கிறது இட்டாலியன் மிலிட்ரி. இவங்க போன வருஷமும் 10th பிளேஸில் தான் இருந்தாங்க. மெடிட்ரேனியன் சீல ஒரு முக்கியமான கேம் பிளேயராக இட்டாலி இருக்கிறாங்க. அண்ட் ஃபார் ரைட் விங் பாலிடிக்ஸில் யூரோப் யூனியன் நேட்டோலேயே ஒரு முக்கியமான மெம்பர். 9வது இடத்துல இருக்கிறது டர்க்கி. போன வருஷம் 8வது பிளேஸில் இருந்தாங்க. சிரியா வார் அப்படின்னு சொல்லி அந்த மிடில் ஈஸ்டே அதிகமாக டாமினேட் பண்ணுற ஒரு மிலிட்ரினா டர்க்கிஷ் மிலிட்ரி தான். ப்ராக்சி வாரில் ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க ராணுவ பலத்தை அதிகரித்தாங்க. இவங்க 6th 5th இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டெப் கீழே போய் 9th பிளேஸில் இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்த பிடிச்ச நாடு ஜப்பான் தான். நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா மாதிரியான பவர்ஃபுல்லான எனிமீஸை தன்னுடைய எல்லை பக்கம் கொண்டு இருக்கிறாங்க. போன வருஷம் 7th பிளேஸில் இருக்காங்க. ஸ்டில் அவங்க 8th பிளேஸில் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்ச நாடு ஃப்ரான்ஸ் தான். ரீசெண்டாக மிலிட்ரி பிளேஸ்மெண்ட்லையும் ஜியோ பாலிட்டிக்ஸ்லையும் முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்தன் பண்ணி போன வருஷம் 11வது இடத்துல இருந்த நாடு இப்போது 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. 6வது இடத்துல யுனைடெட் கிங்டம்.
ஃப்ரான்ஸ் மாதிரி இவங்களும் ஒரு நியூக்ளியர் பவர் தான். யூகே மிலிட்ரி பற்றி சொல்லவே வேண்டாம், காலங்காலமாக பவர்ஃபுல்லான மிலிட்ரி. போன வருஷமும் 6ஆம் இடத்துல தான் இருந்தாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் அவங்க பெருசாக மிலிட்ரி இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட ஸ்டில் அவங்க 6ஆம் இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாப் 5க்கு வந்துட்டோம். போன வருஷம் டாப் 5ல் யார் இருந்தாங்களோ அந்த 5 பேர் இருந்தால் அந்த ரேங்க் மாறாமல் இன்னும் அதே டாப் 5ல் இருக்கிறாங்க. டாப் 5ல் பார்த்தீங்கன்னா 5ஆவது இடத்துல சவுத் கொரியா மிலிட்ரி. உண்மையிலேயே ரீசெண்ட் இயர்ஸில் மிலிட்ரியை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணது சவுத் கொரியா தான். எக்கானமி, மிலிட்டரி, டெக்னாலஜின்னு சொல்லி ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க சவுத் கொரியா. இந்த லிஸ்ட்டில் 4ஆவது இடத்தை பிடிச்ச மிலிட்ரி இந்தியன் மிலிட்ரி. பாகிஸ்தான், சைனான்னு சொல்லி 2 பவர்ஃபுல்லான நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸை எனிமிஸாக சரௌண்டிங் பண்ணிட்டு இருக்கிற நாடு தான் இந்தியா. இந்தியா எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு மேலேயே இந்த 4th பிளேஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. சீரான பொருளாதார வளர்ச்சியினால அவங்களுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை குறைக்காம இன்னும் அதிகரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் இந்தியன் மிலிட்ரி 3rd பொசிஷன் கூட போக வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா மாதிரியான பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்லேருந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஓனாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 3rd பிளேஸில் இருக்கிறது சைனீஸ் மிலிட்டரி. இவங்க போன வருஷமும் 3rd பிளேஸில் தான் இருந்தாங்க. 250 பில்லியன் கிட்ட இவங்க அவங்களோட மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்டையர் சவுத் சைனா சீயே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்துடைய அதிக மிலிட்ரி பர்சனல்ஸை வச்சுருக்கிற சைனாலாம் இந்த இடத்துல 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது ரஷ்யா. சக்தி வாய்ந்த இராணுவம்னா ரஷ்யானா சக்தி வாய்ந்த இராணுவம். அந்த அளவுக்கு கடந்த 100 வருடங்களாக எல்லா நாட்டையும் பரபரப்புலையும் பயத்துலையுமே வச்சுருக்க ஒரு ஆர்மினா ரஷ்யன் ஆர்மி. வெரைட்டியான குவாலிட்டியான மிலிட்டரி வெப்பன்ஸ், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி தயாரித்து கிட்டத்தட்ட 6000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆர்மி அப்படின்னா த ரஷ்யன் ஆர்மி. இவங்க போன வருஷம் 2nd பிளேஸில் இருந்தாங்க. சேம் இந்த வருஷமும் 2nd பிளேஸ். போன வருஷம் 90 பில்லியன் மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ண ரஷ்யா இந்த வருஷம் அரௌண்ட் 120 பில்லியன் கிட்ட மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸ் யாரும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூஎஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 45-50 வருஷங்களாகவே இந்த 1st பிளேஸ் அப்படிங்கிற இடத்த தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. சோவியத்துக்கு அடுத்தபடியாக இவங்க 1st பிளேஸில் வந்ததுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் அந்த பொசிஷன்லேருந்து இறங்கவே இல்லை. பல்வேறு உள்நாட்டு யுத்தங்கள், உலக அரசியல் சொல்லி எல்லா இடத்துலையும் அமெரிக்கன் மிலிட்ரி இல்லாத, அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ் இல்லாத நாடுகளே கிடையாது. மற்ற மிலிட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது எல்லாரோட 10 மடங்கு அவங்க மிலிட்ரி பவர் அதிகமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பில்லியன் கிட்ட என்டையர் சுவிட்சர்லாந்தோட எக்கனாமியை இவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். தன்னோட சொந்த நாட்டுக்கு பெரிய மிலிட்ரி பட்ஜெட் போடுறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு வல்லரசு நாடுகளுக்கும் இவங்க தான் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் பல வருஷங்களுக்கு இவங்க அந்த 1st பிளேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், குளோபல் ஃபயர் பவர் ரிலீஸ் பண்ண இந்த லிஸ்ட்டை பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யாரை ரொம்ப எதிர்பார்த்தீங்க, யாரை ரொம்ப மேலே எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் 1 இயராக ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணதில் டாப் 10 பவர்ஃபுல்லான இராணுவங்கள் யார் அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ஒப்பீனியனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த டாப் 20 லிஸ்ட்டை குளோபல் ஃபயர் பவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டையும் இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவையும் அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.